ஹாய் ஆல், யூஏல இருந்துட்டு இந்த ஸ்பாட் விசிட் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. விண்டர் ஆரம்பிச்சிட்டனாலே எல்லாருமே கண்டிப்பா ஒரு டைம் ஆது இந்த ஸ்பாட் விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாப்புலர் ஸ்பாட் தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த ஸ்பாட் ஒரு பப்ளிக் ஸ்பாட் தான், அதாவது 24/7 ஓபன் ஸ்பாட் தான். துபாயில இருக்கிற லவ் லேக். சோ நாங்களும் இந்த விண்டருக்கு விசிட் பண்ண கிளம்பிட்டோம். விசிட் பண்ணலன்னா நீங்களும் சீக்கிரமா போய் விசிட் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா இந்த வீடியோல சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லவ் லேக் நம்ம ரீச் பண்றதுக்கு லாஸ்டா ஒரு 4 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் போக வேண்டி இருக்கும். போற வழியில நம்ம நிறைய கேமல்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் மான் கூட பார்க்க முடியும். நாங்க ரிட்டர்ன் வரும்போது மான் பார்த்தோம். இப்போ நம்ம லவ் லேக்கோட பக்கத்துல ரீச் ஆயிட்டோம். பக்கத்துல போயிட்டோம்னாலே இந்த மாதிரி கிரீனரி ட்ரீஸ் தான் நிறைய இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க கொடுத்திருக்கிற இந்த ரோட் பாத் வழியா நம்ம எங்க போனாலுமே பார்க்கிங் இருக்கும். இதோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த லேக்க சுத்தியுமே இருக்குது. நம்ம எந்த பக்கம் போனாலுமே பார்க் பண்ணிட்டு லேக் பக்கத்துல போயிடலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான என்ட்ரன்ஸ் வழியா உள்ளாடி போக போறோம். இங்க எங்க பார்த்தாலுமே லவ் லேக்குங்கிறதுனால ஹார்ட் சிம்பிள் தான் பார்க்க முடியும். சோ நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்ட்ரன்ஸ் வழியா லவ் லேக் உள்ளாடி என்டர் ஆயிட்டோம். லவ் லேக் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல தான் உருவாக்கி இருக்காங்க. இந்த லேக் வந்து நேச்சுரல் லேக் கிடையாது, ஒரு மேன்மேட் லேக் தான். இந்த லேக்கோட ஷேப் வந்து நம்ம கீழ இருந்து பார்த்தா தெரியாது, பட் டாப் வியூல இருந்து பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குங்கிற பிக்சரை நான் இதுல ஆட் பண்றேன். இந்த ஸ்பாட் ஒரு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஸ்பாட் தான். இங்க பார்க்கிங்கும் ஃப்ரீ தான் அண்ட் இங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இந்த ஸ்பாட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த லேக்ல நம்ம நிறைய ஸ்வான்ஸ், டக்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த லேக் ஃபுல்லாவே ரொம்பவே கலர்ஃபுல்லான பெரிய பெரிய ஃபிஷஸ் தான் இந்த லேக் ஃபுல்லாவே இருக்குது. நம்ம குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது இந்த ஃபிஷ் கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த லவ் லேக் விசிட் பண்றதுக்கான பெஸ்ட் டைம் எப்போன்னு பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் தான். விண்டர் சீசன்ல நம்ம ஈவினிங் ஒரு 4 o'clock எல்லாம் வந்துட்டோம்னா சன்செட் டைம்ல ஒரு வாக்கிங் போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸும் கேப்சர் பண்ணலாம். கூடவே இங்க இருக்கிற நிறைய ஃபிஷஸ் எல்லாம் பார்க்கலாம் அண்ட் நிறைய ஸ்வான்ஸ், டக்ஸ் இதுவுமே நம்ம பார்க்க முடியும். இந்த லேக்ல முயலும் நாங்க பார்த்தோம். இங்க தூரமா தெரிகிறது பாட்டகோனியன் மரம். இதுவும் ஒரு முயல் இனம் தான். பாக்குறதுக்கு அதோட உடம்பு மான் போல இருக்கும், பட் அதோட ஃபேஸ் முயல் போல இருக்கும். இந்த லேக்க சுத்தியுமே நம்ம வாக்கிங் போலாம். வாக்கிங் பாத் போட்டிருக்காங்க. ஹார்ட் ஷேப்ல இருக்கிற அந்த ஷேப் ஃபுல்லாவே நம்ம வாக்கிங் போலாம். அந்த வாட்டர் வழியா நம்ம வாக் பண்ணி அந்த பக்கம் அந்த பாட்டகோனியன் மரம் இருக்கலாம், அந்த பக்கம் கூட நம்ம வாக்கிங் போய்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்பாட்க்கு கொஞ்சம் ஏர்லியரா வந்தாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பாட் ஃபுல்லாவே சுத்தி பார்க்க முடியும். இருட்டிடுச்சுன்னா இந்த ஸ்பாட்ல லைட்ஸ் இருக்காது. சோ ஏர்லியரா வரணும். நிறைய போட்டோஸ் எடுக்கிறதுக்கான இன்ஸ்டாலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஹார்ட் ஷேப்ல நம்ம நிறைய பார்க்கலாம் அங்கங்கவே. அது மட்டும் இல்லாம சன்செட் டைம்ல நம்ம போட்டோஸ் எடுத்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் கிடைக்கும். ஈவினிங் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டு இந்த ஸ்பாட் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் சன்செட் வியூ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பார்த்துட்டு இந்த ஸ்பாட்லேயே நம்ம நைட் கேம்பிங் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும். நைட் இந்த ஸ்பாட்ல நிறைய பேர் கேம்பிங் பண்ணுவாங்க. லைட்ஸ் இல்லாததுனால ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். நைட் வியூ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.